ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். போகலனா உங்க ஃளைட்டை மிஸ் பண்ணிடுவாங்க சார். சார், இது என் குழந்தை சார். நானும் என் வைஃப் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஏய், குழந்தைய கொடுறா. சார், தர முடியாது சார். இப்படி எல்லாம் ரூடா பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். சார், ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. இவனை காணோம், நாங்க தேடிட்டு இருப்பாங்க சார். என்ன விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. குழந்தைய அவர் கையில வச்சிருக்காரு. நீங்க தான் அவரை வழி மறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்க குழந்தைன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பாத்தீங்களா சார், திருன்னு முழிக்கிறாரு. பாவம், ஏதோ குழந்தை இல்லாத இயக்கத்துல தான் இப்படி எல்லாம் பண்றாரு போல. போக சொல்லுங்க சார் அவரை. ஒரு நிமிஷம் பாருங்க சார். சார், நல்லா பாருங்க. நானும் என் ஒய்ஃபை சேர்ந்து இவனை தத்தெடுத்ததுக்கான டாக்குமெண்ட். ஏய், இந்த குழந்தை அவரோட தான் பக்காவா ப்ரூஃப் வச்சிருக்காரு. நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்து எங்களே ஏமாத்திரியா? இந்த மாதிரி எத்தனை குழந்தைய கடத்தி வெளிநாடுக்கு அனுப்பி வச்சிருக்க? இவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணாதான் சரியா வரும். சார், சார், இவன் எங்க ரிலேட்டிவ் தான். ஃபேமிலிக்கு நல்லது பண்றதா நினைச்சதா இப்படி பண்ணிட்டா. இவன் மேல கேஸ் எதுவும் போட வேண்டாம், விட்டுருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க குழந்தையை கடத்தினது போல இன்னும் எத்தனை குழந்தையை கடத்திருக்கானோ இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தான் சார் ஆகணும். இல்ல சார், போலீஸ் கேஸ்னு போனா இவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச பையன் தான், விட்டுருங்க, பாத்துக்கலாம். பாத்தியா, நீ அவர் குழந்தையை கடத்திருக்க, இருந்தும் அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் மேல கேஸ் போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டு இருக்க. இனிமேலாச்சும் ஒழுங்காரு போடா. சார், குழந்தைய கொடு, ஒழுங்கா கொடு, கொடு. சார், கேஸ்லாம் வேண்டாம் சார். உங்க லைஃபே வேஸ்ட் ஆயிடும். நான் பாத்துக்கிறேன் சார், விட்டுருங்க. சரி சார், நீங்க இருந்து முதல்ல கிளம்பு. நாங்க பேசிக்கிறோம், நீ கிளம்பு. நீங்க குழந்தை கூட்டு பத்திரமா போங்க சார். மேல வச்சிருக்கிற அதே பாசத்தை லட்சுமி இவன் மேலேயும் வச்சிருக்காங்க. அது உனக்கு புரியலையா? ஐயோ சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா சார்? லட்சுமிக்கு பிறந்த குழந்தை நான் தான், இவன் இல்ல சார். குழந்தையா இருக்கும்போது என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்க இவன் நினைக்கிறான். இவன் வளர்ந்த பிறகு என்னையும் என் குழந்தைய பிரிக்க மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? சார், சார், இவன் பிறக்கும் போது இவன் அம்மாவை கொண்டுட்டு பிறந்திருக்கா சார். இவன் வளர்ந்த பிறகு எல்லாருமே கொண்டுடுவான் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இவன் நமக்கு வேண்டாம் சார். சார், சார், என்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற நேரத்துல இந்த சனியன் எல்லாம் தூக்கி சுமக்க முடியாது சார். சார், அவனை கொடுங்க சார். சொன்னா கேளு சார், சொல்றத கேளுங்க சார். கொடுங்க சார். சார், கொடுங்க. எனக்கு போன் வருது. லட்சுமி தான் போன் பண்றாங்க. வந்துட்டாங்க நினைக்கிறேன். சார், ஐயோ சார், இவன் இருந்தா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது சார். சார், இவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆதிரா என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. சார், என்கிட்ட கொடுங்க சார், நான் கிளம்பி போறேன் சார். சார், என்கிட்ட கொடுங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். கொடுங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். கொடுங்க சார். சார், விளையாடாத சார். கொடுங்க சார். சார், கொடுங்க. நல்ல மேடம், எங்கேயுமே இல்ல மாதிரி இல்ல, எங்கேயுமே இல்ல.
மேடம், அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? வாங்க. கடைசியா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. லக்ஷ்மி, என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தின. இன்னைக்கு மணமேடை வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்னுடுச்சு. என்னையா அபார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ண சொன்னீங்க? இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். இந்த வயசுல இப்படி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணா இப்படிதான் ஆகும். சரி சரி, நாம நல்லவ வேஷம் போட்டிருக்கோம், அத அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். லக்ஷ்மி அக்கா வாழ்க்கை இப்படியே நாசமா போகணும். யாரு கண்ணு பட்டுச்சோ. அக்காவும் ஹரிசரும் ஜோடியா வரும்போது அப்படியே ராமரையும் சீதையும் பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில சேர முடியாம போயிடுச்சு. பாவம். இந்த கல்யாணம் நின்னு போனதுல லட்சுமியை தெரியாதவங்க கூட வருத்தப்படுவாங்க. ஆனா இதுல சந்தோஷப்படுற ஒரே ஆளு பிரதிபா நீயா தான் இருப்ப. வெளியில காட்டிக்காம என்னமா நடிச்சிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற லட்சுமிக்கு ஏன் இப்படி ஒரு சாதனை? அந்த பெரியவரை பாருங்க, யாராவது என்னாச்சு இவருக்கு? என்னடா ஆச்சு? கவலைப்படாதடா, ஒண்ணு ஆயிருக்காதுடா, ஒண்ணு ஆகாதுடா. டேய் லட்சுமி வந்துடுவாடா, அழாதடா. புள்ளைய எடுத்துக்கிட்டு லட்சுமியை தவிக்க விட்டியே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோட இருக்கணுமா? ஐயோ அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ. குழந்தைய பறி கொடுத்துட்டு லட்சுமி அக்கா அங்க தவிச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்து மூத்தவரே நீங்க தான். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். தயவு செஞ்சு அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாங்க இருக்கோம்ல. கவலைப்படாதடா, நாங்கெல்லாம் இருக்கோம்டா திருவேங்கடா. எவ்வளவு ஆசையோட லட்சுமி இந்த மேடையில ஏறி இருப்பா. அது எல்லாம் வெறும் கனவா போயிடுச்சே. ஹரிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா, அதை என் கண்ணால பாக்கலாம்னு நினைச்சனே. எனக்கு அது நிறைவேறாத ஆசையா போச்சே. ஐயோ ஐயோ அப்பா, ப்ளீஸ். அம்மா அம்மா இப்படி பண்ணீங்க? அம்மா 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 இருங்கம்மா. மேடம் ப்ளீஸ்மா. ப்ளீஸ் அம்மா 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 ஒரு பொம்மை மாதிரி தூக்கி வீசிட்டீங்க. லட்சுமி, லட்சுமி. அம்மா 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 நம்ம பிஞ்சு குழந்தைய ஹரி சார்
போட்டீங்களே, அப்படியே தூக்கி வீசிட்டீங்க. அவன் உங்களுக்கு என்ன பண்ணா? என்ன பண்ணா? வேண்டாமா அம்மா, 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 நீ சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மா, அம்மா, ஒண்ணு அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பண்ணா? அந்த பிஞ்சு குழந்தை இப்படி தூக்கி போட உங்களுக்கு மனசு எப்படி வந்தது? ஐயோ சந்தோஷ், நீயும் தானே அங்க இருந்த. என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. குழந்தைய யார் தூக்கிட்டு போனா? எங்க போனா? ஐயோ, என்ன நடந்ததுன்னு சொல்லடா. விடிஞ்சா கல்யாணம், அதை வச்சுக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு 2 பேரும் ஏன் அங்க போனீங்க? சந்தோஷ், ப்ளீஸ் ஆன்சர் சொல்லு. சந்தோஷ், அங்க என்னதாங்க நடந்துச்சு? ஹரி அவ்வளவு கவனக்குறைவா இருந்திருக்க மாட்டா. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. சொல்லு சந்தோஷ், சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஹரி சார் அந்த குழந்தை மேல பாசமா தான் இருந்தாரு. சந்தோஷ் தான் அது ஆதிரா குழந்தைன்னு அந்த குழந்தை மேல கோவமாவே இருந்தான். அக்கா, ஹரி சார் குழந்தை தண்ணியில போட்டத நீங்க பாத்தீங்களா? காடும் பூக்குதே, நீ போகும் பாதை எங்கும் வானமே, துணை யாரும் விட்டு போகாதே. இது எல்லாமே என்னாலதான். ஹரி சார் எவ்வளவு சொல்லியும் நான் கேட்காம அடமண்டா பண்ண முட்டாள்தனத்தால இன்னைக்கு மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹரி சார் மொத்த பழியையும் அவர் மேல போட்டுக்கிட்டாரு. அம்மா அவரை மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு கலகலப்பா இருக்க வேண்டிய வீடு இது இப்படி இலவு வீடு ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் என்னோட வரட்டு பிடிவாதம் தான் காரணம். குழந்தை இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா வீடே நிம்மதி இல்லாம போயிடும் யோசிக்க மறந்துட்டேனே. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு. என்னோட புத்தியை செருப்பால அடிச்சுக்கிட்டு. அம்மா வேண்டாமா அம்மா. நீ நாசமா
நான் பண்ண தப்புக்கு ஹரி சார் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாது. இப்பவே போய் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஏ சந்தோஷ், விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த சூழலையும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஐயோ கடவுளே, என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா எனக்காக கூட இந்த சத்தியத்தை நீ மீறக்கூடாது. டேய் சந்தோஷ், தப்புடா இதெல்லாம். அது எப்படி எல்லாம்? தாத்தா, எனக்கும் ஹரி சாருக்கு என்ன நடந்ததோ அதை தான் நான் இங்க சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அவரை கன்ஃபியூஸ் பண்ணாம சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க சந்தோஷ். சார், ஹரி சார் எந்த இன்டென்ஷன்லயும் இதை பண்ணல சார். குழந்தை தண்ணியில விழுந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் அவரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் நான் அங்க போனேன். அந்த டைம்ல எங்களுக்குள்ள நடந்த தள்ளு முள்ளுல குழந்தை தவறுதலா தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. மற்றபடி ஹரி சார் மேல எந்த தப்பும் இல்ல சார். இது தற்செயலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். தெரியாம நடந்துருச்சு சார். அம்மா சார், பாத்தீங்களா? போய் பாருங்க சந்தோஷ், சீக்கிரம். அம்மா, ஐயோ அம்மா, 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 அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா பேசுங்கம்மா. அம்மா, 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 அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா இங்க பாருங்கம்மா. சார், இதுக்கு தான் சார் வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இது எங்க குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு துயர சம்பவம் சார். எங்க கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது ஏன் சார் எங்களை டார்ச்சர் பண்றீங்க? போங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா, அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா, அம்மா. குழந்தை குழந்தை கண்ணா, எங்கடா இருக்க? இப்ப கேட்டனே, நீ அழுதியே கண்ணா. என் செல்லமே, என் புள்ள சாப்பிட்டானோ இல்லையோ தெரியலையே. கண்ணா, நீ எங்கடா இருக்க? எங்க அம்மாவை விட்டுட்டு ஏண்டா போன? என் தங்கமே, நீ எங்க இருக்க? நீதானே சிரிக்கிறான், என் செல்லம் சிரிக்கிறான். என் தங்க குட்டி எங்கடா இருக்க? என் தங்க குட்டி, என் செல்லம் பாரு, அவர் கையில இருக்கு. அது ஏன் குழந்தை? அது நம்ம குழந்தை கிடையாது. அது நம்ம குழந்தை இல்லம்மா. நீ சும்மா இரு. அது ஏன் குழந்தைதான். குழந்தை பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. அது நம்ம குழந்தை இல்ல. ஏங்க, இவங்க என்ன பைத்தியமா? இப்படி இருக்கிறவங்கள ஏங்க வெளிய விடுறீங்க? யோ, யார பத்தி என்ன பேசுற? மரியாதையா பேசு. சந்தோஷ், அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட். அவங்க குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என்னமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா. அதுக்கு நீ எங்க அம்மாவை பைத்தியம்னு சொல்லுவாங்களா? தொலைச்சிருவேன் உன்னை. பாருங்க, உங்களுக்கு எங்க அம்மா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கமா பேசுறீங்க. சந்தோஷ், இப்ப எதுக்கு கோவப்படுற? அவங்க குழந்தைய அவங்க கேக்குறாங்க, அதை கொடுக்கறதான நியாயம். குழந்தைய உங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இப்படித்தானே பேசுவாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இவ்ளோ பேசுற நீங்க அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்.
ஏன் வெளியில விடுறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பேசப்படாதீங்க. உனக்காக தான் பாக்குறோம் பவி. லட்சுமியை நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க. வாங்க போலாம் எல்லாரும். பாரு லட்சுமி, அது நம்ம புள்ள இல்லம்மா. நம்ம புள்ள நம்மள விட்டு போயிட்டாம்மா. இல்லப்பா, அது நம்ம குழந்தை. அவன் பாருங்க எப்படி சிரிக்கிறான்னு. அவன் என்ன பார்த்து சிரிச்சான். அது ஏன் பாப்பாதான். அவன் என்னோட செல்லம் தான். பாவம் அக்கா, குழந்தை இறந்து போச்சுன்னு கூட தெரியாம குழம்பி போயிருக்காங்க. பேசாம இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிச்சா சரியாயிடும் எனக்கு தோணுது. என்ன பிரதீபா, அவங்க சொன்னதை நீ இங்கிலீஷ்ல சொல்றியா? அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, புரியுதா? நல்லாதான் இருக்காங்க. அம்மா அம்மா லட்சுமி, நான் சொல்றத கேளுமா. நம்ம குழந்தை தண்ணியில விழுந்து இறந்துட்டாம்மா. அவன் திரும்ப வரவே மாட்டாம்மா. நீ அதை நம்பித்தான் ஆகணும்மா. அதான் உண்மை. அதை நம்பித்தாம்மா ஆகணும். கேளுங்கம்மா, அது நம்ம குழந்தை இல்லம்மா. அது நம்ம குழந்தை இல்லம்மா. அம்மா நம்ம குழந்தை இல்லம்மா. அது அம்மா, அது நம்ம குழந்தை இல்லம்மா. சொல்றத கேளுங்க. ஐயோ இல்ல, அது நம்ம குழந்தை இல்லம்மா. அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா இல்லம்மா. அம்மா இல்லம்மா. அத்தை வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். அவன் நம்ம குழந்தை இல்ல அத்தை. அம்மா அம்மா, அது நம்ம குழந்தை இல்லம்மா. அம்மா அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா என்ன அத்தை அதையே திருப்பி திருப்பி இல்லம்மா. சொல்லிட்டீங்க. அம்மா அம்மா அத்தை ஐயோ அம்மா 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 அம்மா, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? அத்தை நான் சொல்றத பொறுமையா கேளுங்க அத்தை. அத்தை அம்மா அம்மா பவி. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அம்மா என்ன அத்தை? அம்மா அத்தை இங்க அம்மா பாருங்க. அம்மா இங்க பாருங்கம்மா. என்னாச்சு அம்மா அத்தை? சாரிம்மா, இதெல்லாம் என்னாலதான். ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் நான் செஞ்ச முட்டாள்தனத்தாலதான் அந்த குழந்தை இறந்து போச்சு. பாவமா அந்த ஹரி சார், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவரை குழந்தைய கொண்டுட்டேன்னு அந்த பழிய ஏத்துக்க வச்சுட்டேன். அவரும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பழிய ஏத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாருமா. பவிக்கு பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நான் அப்பாவாகணும்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ணாத ஒரு தப்புக்கு சாட்சியா அந்த குழந்தை நம்மளோட வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அம்மா, நீங்களாம் அவனை ஒரு குழந்தையா பார்த்தாலும் எனக்கு அந்த ஆதிரா நம்மள பழி வாங்க விட்டுட்டு போன மாதிரி தான் தெரியுது. எனக்கு பவிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்குதும்மா. லக்ஷ்மி இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க லக்ஷ்மி. உங்க கூட உங்களுக்கு இப்ப ஆறுதலா கூட என்னால இருக்க முடியல.
ஹரி சார். வா மேடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? லக்ஷ்மி எப்படி இருக்காங்க? என்னமோ தெரியல மேடி, மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. லக்ஷ்மிக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சார், எப்போ உங்களை பத்தி எல்லாம் நினைக்கவே மாட்டீங்களா? எப்பவும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருப்பீங்களா? கடவுள் இந்த ஜென்மத்துல லக்ஷ்மி மேடத்தை பாத்துக்கிறதுக்குன்னே உங்களை படைச்சிருக்கான் போல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? லக்ஷ்மி மேடத்தினால அபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து லக்ஷ்மி மேடம் இயல்பாவே இல்ல. பித்து பிடிச்சவங்க மாதிரி குழந்தைன்னு எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம டி பிளாக்ல அஜிதா வீடு இருக்குல்ல, அங்க குழந்தையோட ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. கார்டன்ல குழந்தை அழுதுட்டு இருந்தது. அத பாத்துட்டு அந்த சத்தத்தை கேட்டு லக்ஷ்மி மேடம் குழந்தைய தூக்கி என் குழந்தைன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். அபார்ட்மெண்ட்ல எவ்வளவு மரியாதையா இருந்தாங்க, எல்லாமே போயிடுச்சு சார். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் மேடத்துக்கு அடிக்கடி மயக்கம் வருது. நேத்து கூட அப்படிதான் மயங்கி விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலா? என்ன சொல்ற? சரி வா போலாம். சார் இருங்க, இப்ப எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டல் போலாம். சார், லக்ஷ்மி மேடத்தை பார்க்க தானே, இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அது எப்படி மேடி? லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் போய் பார்க்காம இருக்க முடியுமா? சார், இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இப்ப போய் நீங்க நின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல மேடி, நான் உங்களை சந்திக்காத தூரமாவது நின்னு பார்த்துட்டு வந்துடுறேனே. சார், குழந்தை இறந்தது விபத்தா கொலையான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல உங்களை நல்ல விதமா பார்த்தவங்க ஒருவேளை அரி பண்ணிருப்பாரோன்னு உங்க மேல சந்தேகப்படுறாங்க. இந்த நேரத்துல நீங்க வெளியே போறது அவ்வளவு நல்லது இல்ல. போலீஸ் கேஸ்ன்னு வந்தா தேவையில்லாத நமக்கு தான் பெரிய பிரச்சனை. ப்ளீஸ் சார், வேண்டாம். அவங்கள பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இல்ல மேடி, லக்ஷ்மியோட நிலைமை தெரிஞ்சும் என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. சார், சாரி. அந்த மாஸ்குக்குள்ள இருந்த கண்ணு எனக்கு பரிச்சயப்பட்ட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அது ஹரிசாரா இருக்குமோ? ஒரு நிமிஷம் அத்தை. பார்த்து படுத்தேங்க. வாங்க. மெல்ல உட்காருமா. அத்தை, இன்னையில இருந்து நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்கறேன். புரியுதா? உங்க வேலை சாப்பிடுறது தூங்குறது மட்டும் தான். பவி, நீ கர்ப்பமா இருக்கிறத மறந்துட்டியா? நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. வீட்டு வேலையெல்லாம் நானும் சந்தோஷம் பாத்துக்கிறோம். பிரெக்னெண்டா இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும்னு டாக்டரே சொல்லிருக்காரு. நீ என்ன சொன்னாலும் முடியவே முடியாது. இது எங்க டைம் தெரியுமா? நானும் சந்தோஷம் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய போறோம். எங்க சமையல் கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கும். லட்சுமி ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஆமா, சந்தோஷ் எங்க?
ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்ணிட்டு வரேன்னு சொன்னா. இந்நேரம் வந்திருக்கணும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ பார்த்து பேசிட்டு இருப்பானா இருக்கும். வந்துடுவான். ஹலோ சார். வாங்க சார். மூர்த்தி, நீங்க சந்தோஷ் தம்பி தானே? ஹரி சொல்லி. நான் உங்களை தேடி போற இடத்துல என்ன பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய தண்டனை வேற என்ன இருக்க முடியும்? நீங்க சொன்னதை கேட்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் ஃபீல் பண்றேன். என் முட்டாள்தனத்தால நம்ம குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். பவி. ஹலோ, சொல்லு பவி. சந்தோஷ், எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்ணிட்டு பைக்ல வரேன்னு சொன்னேன். கேப்ல வந்த நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம். நீ இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல பவி, ஒரு சின்ன வேலையா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் வேலை முடியல, நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. சரி பவி. பவி, என் சமையல் எப்படி? லட்சுமி சமையலை விட டாப்பா இல்ல என்ன? தாத்தா, அத்தை சமையல் முன்னாடி எல்லாம் நீங்க வரவே முடியாது. ஏதோ பசிக்குதேன்னு சாப்பிடுறேன். நீ பொறாமையில சொல்லாத. பாத்துக்கிட்டே இரு. திருவேங்கடம் கிச்சன் ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த ஊரே என் சாப்பாட்டை புகழ்ற மாதிரி பண்றேன் பாரு. ஐயோ தாத்தா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணுவாங்க. இல்ல அத்தை? உனக்கு கொழுப்பு இரு. வரட்டும், என் கொல்லு பேரன் வரட்டும். அவனை விட்டு உதைக்க சொல்றேன். உதைப்பான் உதைப்பான். என்ன அப்போ என் புள்ள உண்மையாவே உயிரோட இருக்கானா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. நேரம் வந்தா மேகமா உன் கவலை கரைஞ்சி உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும். வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு காளிகாம்பாள் கோயில்ல அங்க பிரதர்சனம் பண்ணு. அப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். பண்றேன், கண்டிப்பா பண்றேன். என் பிள்ளைக்காக நான் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்றேன். நான் பண்றேன். நான் அவனுக்காக எது வேணும்னாலும் செய்வேன். என் உயிரை கூட கொடுப்பேன். கண்டிப்பா பண்றேன் சாமி, கண்டிப்பா பண்றேன். நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். என்னோட குழந்தை உயிரோட இருக்குல்ல? நான் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணத்தான் போறேன். அது மட்டும் இல்ல, என்னோட குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டுப்படியை நான் திரும்ப மிதிக்க மாட்டேன். அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அவன் நம்மளை விட்டு போயிட்டான். புரிஞ்சுக்கோங்க அத்தை, ப்ளீஸ். இல்ல, அவன் எங்கேயுமே என்னை விட்டுட்டு போகல. அவன் உயிரோட தான் இருப்பான்.
தீர்க்கதரிசி மாதிரி வந்து சாமியார் சொன்னாரு. அதான் நான் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை பண்ணத்தான் போறேன். என்னோட குழந்தை எனக்கு திரும்ப கிடைப்பா. லட்சுமி, நீ என்ன பைத்தியமா? சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை தான் செத்து போச்சே. என்ன நீங்க பைத்தியம்னே நினைச்சுக்கங்க, எனக்கு கவலை இல்ல. என்னோட பையனோட தான் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.